அழகு இருப்பதை விட பண்பு ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஆகையினால தென்னைமரம் ஏறிய உன்னை ஏறது பெரியார் யாரு? இந்த தென்னைமரம் குட்டைய நல்லா ஏறிவான், குட்டையன் தென்னைமரம். அவனை ஏறி கட்டி அவனை திருமணம் பண்ணிக்கடி சொல்ல. அப்பதான் சொன்னாலா இந்த வயசு பிள்ளை ஆண்டிச்சு சொன்னாலா அந்த ஆளுக்கு அதுல கோளாறுனாலாம். அதுல இன்னொரு சொல்லியிருக்கா ஏடி நெட்டையில கட்டிக்கடின்னு சொல்ல. ஆத்தாடி அந்த ஆளுக்கு இதுல கோளாறுனாலாம். என்ன சொல்றாம்பளைக்கு பிறகு இந்த பொம்பளை கோளாறுன்னு சொல்றாளே, இவளுக்கு ஏன் நீ மாப்பிள்ளைய சொல்லணும்னு கோபத்துல இருந்துட்டாங்க. ஐயா பருவம் வந்துட்டு அடுத்து போகுமா போகாதா? போக போக நாலு போக போக முகம் பூரா கிழட்டு முகம் விட்டுருச்சு. கிழட்டு முகம் விடும் போது ஒரு பொம்பளை கிண்டல் பண்ணிருக்கா. அடியே ஆண்டிச்சு பருவத்துல பன்னிக்குட்டி 10 ரூபாய்க்கு விற்கின்ற மாதிரி பருவத்துல அழகா இருந்திய, இன்னி எவனாவது ஒரு மாப்பிள்ளை உன்னை திரும்பி பார்ப்பானா அப்படின்னு சொல்ல. அப்ப தாயா அந்த பொம்பளைக்கு ரோஷம் வருது. ஆஹா நம்மளை பாடுறா எந்த ஆம்பளையும் திரும்பி பார்க்க முடியாதுன்னா சக்கராத்தி சொல்லிட்டா. இன்னி போய் மாப்பிள்ளையை தேடலாம்னு சருக வளைய வெட்டி போய் தேடி இருக்கா. எங்க சருக வளைய வெட்டி ஊரு. அப்ப போய் பார்த்தா அந்த ஊர்ல பாருங்க தெண்டத்துக்கு திண்டுட்டு திண்ணையில எடுக்கிறேன் ஒருத்தன் எந்த வேலைக்கும் போறது கிடையாது. சாப்பிட தூங்க கஞ்சா அடிக்க கண்ணிய போட சீட்டாட சிங்கம் போட இப்படி தெரிஞ்சிருக்கான். எங்க அந்த ஊர்ல. எந்த ஊரு? பொதுவா சொல்றேன் சருக வளைய வெட்டி மாதிரி ஒரு ஊருமா. அதுல ஒருத்தர் அப்படி இருந்திருக்காரு. சரி. அதுல பார்த்தவன இந்த பொம்பளை யாருமே இந்த பொம்பளை யாரும் திரும்பி பார்க்கல. கிளவி ஆயிட்டா திரும்பி பார்க்கல. நேர போய் அந்த திணையில ஒருத்தருக்கான அவனை போய் கூப்பிட்டுருக்கான். யோ என்ன ஆம்பளை அப்படின்டானா. நான் ஆம்பளைன்னு உனக்கு புரியுது இந்த அவன் கேட்டானா போதையில. அதுக்கு தாயா ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்க தாயா அவனை வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போதே ஆசை வந்துருச்சு. எந்த ஆசை? அவனுக்கும் பொம்பளை ஆசை வந்துருச்சு. பெண் மேல ஆசை வந்து விட்டது. இந்த பிள்ளைங்க இந்த பெண்ணாகப்பட்டவனும் ஒரு ஆண்மகனை தேடி போறாங்க. 2 பேரும் பேசி காதல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். எல்லோரும் பொம்பளை எடுத்து ஆம்பளை கூட்டிட்டு போவான். ஆனா இவ ஆம்பளைய கூட்டி வந்திருக்கா. அந்த பொம்பளை கூட்டி வந்து பாருங்க நல்லா இருந்திருக்காங்க. ஒரு வருஷம் அவ என்ன சொல்லி கும்பிட்டுருக்கா, ஐயா என்னை ஊர்ல இப்படி பேசி விட்டாலே என்னை எந்த ஆம்பளை திரும்பி பார்க்க மாட்டானா, அதனால நீ நல்லா சாப்பிடு தூங்கு எல்லாமே சம்பாதிச்சு போற தேங்காய் கூட உன்னை குறைக்க வைக்கிறேன். ஆனா எனக்கு புருஷனை மட்டும் சொல்லி முடிச்சுட்டான். பாருங்க வந்தவன் புருஷன் அதே மாதிரி இருந்தா 1 வருஷம் இருந்து பார்த்திருக்கான். சண்டால என்னைக்கு திருமணம் பண்ணுனானோ அன்னையில இருந்து இவளை திரும்பி பார்க்காமலே இருந்திருக்கேன். கஞ்சியை குடிக்க சீட்டாட கஞ்சா தண்ணி அடிக்கணும்னு என்னையா இருக்கு. ஒரு உடம்புல சத்து இல்ல, பூரா சத்தும் இல்லாம சொத்தும் இல்லாம எலும்பு மட்டும் வச்சிருந்திருக்கேன். பாருங்க இதுல இருக்கும்போது வழக்கம் போல சீட்டாட போக அந்த சீட்டாடையில காவல்துறை அதிகாரியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்டவங்களை பூரா அப்ப பிடிச்சிட்டு போன உடனே இந்த ஊரு பொம்பளை இருப்பாங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்க, அடி ஆண்டிச்சு உன் புருஷன் இந்த மாதிரி சீட்டாடினானா அவனை இந்த காவல்துறை அதிகாரி பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். போய் கூட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்ல, சிறையில போய் கூட்டிக்கிட்டு வான்னு சொல்ல. அப்ப தேமான வருத்தப்பட்டு சொன்னாலாம் சொல்ல முடியும். 1 வருஷமா வாழ்ந்தவ சொன்னாலாம், என் ஜாமி இங்க இருந்தாலும் ஒண்ணுதாங்க அங்க இருந்தாலும் ஒண்ணுதாங்கட்டாலாம். என் ஜாமி இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இங்க இருந்தாலும் சும்மாதான் படுத்திருப்பேன், அங்க போய் சும்மாதான் படுத்திருக்க போறேன். இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அங்க இருந்தாலும் ஒண்ணுதான், வேணாம் ஜாமி அவன் அங்கே இருக்கட்டும். ஏதை நான் சொல்றேன்னா அந்த பருவத்தை தவறி அவள் நடந்ததுனால சரியான கணவன் கிடைக்கல. அந்த வகையில உங்க பருவம் பாலாயிருச்சுன்னா ஒழுங்கான. கண்டிப்பாங்க சுவாமி. அதாவது அழகுன்னு பேசுறீங்க. அழகு ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதே சமயம் ஆண்களுக்கும் அழகாகப்பட்டது இருக்கணும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சுதீவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் இருந்தார்.